இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஆசைப்பட்டு கேட்டதுனாலயும் குழந்தைங்களுக்காக நாம தொடங்கி வைக்க போறோங்கிற நல்ல எண்ணத்தினாலயும் தான் நான் ஒத்துக்கிட்டு ஆடுனேன். என்ன இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். சொல்லாம செஞ்சது தப்பு தானே. அவர் எவ்வளவு சந்தோஷமா வந்தாரு, எவ்வளவு வாழ்த்து பேசினாரு, மனப்பூர்வமா வந்து இதுல கலந்துகிட்டாரு. நீ நல்லா வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா கடைசியா என்னால அவரோட மனசு காயப்பட்டு கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போற மாதிரி ஆயிடுச்சு. நானும் இந்த அளவுக்கு ஆகும்னு எதிர்பார்க்கல பெரியம்மா. நானும் தான். அவர் எவ்வளவு கோவப்பட்டாருன்னு பாத்தியா? ஐயோ, முத நாளே இந்த விழா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? பெரியப்பா உங்களை பரதநாட்டிய ட்ரெஸ்ல பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, என்கரேஜ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி கோவப்படுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியம்மா. இல்ல மாயா, எனக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. முன்னாடியே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாமே நல்லா முடிஞ்சிருக்கும். ஆனா பெரியப்பா கோச்சுக்கிட்டு போவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, நடந்ததை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அத்தை, நானும் மாயாவை வேணா மாமாட்ட போய் பேசுறோம். இனிமே நீங்க பேசி என்ன ஆக போகுது? நீங்க பேசினா அவரோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். அதனால இப்போதைக்கு அமைதியா விடுறதுதான் நல்லது. சரி பெரியம்மா, அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன். நீங்க யாரும் பேச வேண்டாம். நடந்ததை நினைச்சு கவலையோ சங்கடமோ பட வேண்டாம். என்ன மனச தளர விட்டுறாத. குழந்தைங்களுக்கு ஒரு உத்வேகத்தோட சொல்லிக் கொடு. மாயா, இப்பவே நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட. அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய நாட்டிய பள்ளியா இது வளரணும். அதனால உனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும். சரி, நான் வரேன்.